வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எப்படி ஜங்ஷன் பாக்ஸ் அசெம்பிள் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற புது புது இன்வைட்டிவ் வீடியோஸ் வீக்லி சாட்டர்டேஸ் உங்களுக்கு வரும். வர ஃபேஸை டேரெக்டாக சாக்கெட் தர முடியாது. அதனால் சுவிட்சில் கொடுத்து சுவிட்சிலேருந்து தான் நம்ம எடுத்து போக முடியும். சுவிட்சிலேருந்து எடுத்து நம்ம வந்து சாக்கெட்டில் எல்லுன்னு போட்டுருவோம். அங்கே தான் ஃபேஸ் தரணும். சுவிட்சிலேருந்து எடுத்து எல்லாத்துக்கும் அந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துக்குங்க. அதே மாதிரி சாக்கெட்டில் வந்து என்னென்னு போட்டிருக்கோம் அதான் வந்து நியூட்ரல் லைன். அது வந்து நீங்கள் வந்து தனித்தனியாக எல்லாத்துக்கும் லூப் அடித்து வச்சுக்கங்க. கடைசி நம்ம வந்து பாக்ஸ்லேருந்து எடுத்து நம்ம முடியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பெருசாக இருக்கும் அதான் எர்த்து லைன். அது வந்து எல்லாத்தையும் நீங்கள் அதேமாதிரி காமனாக கனெக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வெளியேருந்து நம்ம ப்ளக்லேருந்து வெளியே வரும்போது அந்த ஒயருக்கு வந்து நீங்கள் கொடுத்துக்க வேண்டியதான். நம்ம வந்து கிளாஸ் ஃபியூஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இண்டிகேட்டருக்கு வந்து நம்ம நார்மல் எல்இடி யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நார்மலாக சுவிட்ச் பாக்ஸில் வர அந்த ஃபியூஸும் அந்த இண்டிகேட்டரும் போட்டோம்னா நமக்கு ஒரு 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 சுவிட்சும் ஒரு சாக்கெட்டும் நமக்கு வந்து போட முடியாது. அதனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபியூஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறதுனா இன்கமிங் ஃபேஸ் வந்து கொண்டு வந்து ஃபியூஸில் கொடுத்துட்டு அந்த ஃபியூஸ் வந்து அவுட்புட் போய் நம்ம வந்து அந்த பாக்ஸ்குள்ளே தரணும். அப்போ தான் நம்ம வந்து இங்கே ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன் ஆகும். அப்புறம் இது வந்து நியூட்ரல் டெர்மினல், அடுத்து வந்து எர்த்து டெர்மினல். இது வந்து நம்ம 3 ஒயர் இங்கே விட்டுருக்கோம். அது வந்து வெளியிருந்து வர்றது. அதுக்கடுத்து வந்து இந்த எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்கோம்ல அதை வந்து எப்படி கனெக்ட் பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் இருக்கும். ஒன்று ஃபேஸும் நியூட்ரலோட கனெக்ட் பண்ணணும். அந்த ஃபேஸ் எங்கே கனெக்ட் பண்ணணும்னா ஃபியூஸில் வந்து அவுட்புட் வருதுல அந்த இடத்துல போய் இந்த எல்இடி இண்டிகேட்டரும் அப்போ தான் நமக்கு வந்து ஃபியூஸ் போச்சுன்னா இண்டிகேட்டர் ஆஃப் ஆகிறதுனால தான் வந்து நம்ம ஃபியூஸர் அவுட்புட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். இன்னொரு டெர்மினல் வந்து நியூட்ரலில் வந்து நம்ம லூப் பண்ணி வச்சுக்கணும். அதேங்கன்னா நம்ம பாக்ஸ்குள்ளே தருவோம். உங்களுக்கு டவுட் வரும் எப்படி எல்இடி வந்து டேரெக்டாக ஏசியில் ஒர்க் ஆகுதுன்னு. அதுக்கு நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். நான் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் தரேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு புரியும். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்இடி வந்து எப்படி ஏசியில் ஒர்க் ஆகுதுன்னு உங்களால் வந்து ஃபைண்ட் பண்ண முடியும்.
அந்த வீடியோல இருக்கிற மாரி ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு, அந்த ஃபினிஷிங் எல்இடி தான் கொண்டு வந்து நான் இதோட ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த வந்து ஃபேஸ்லயும் நியூட்ரல்லயும். கனெக்ஷன்லாம் குடுத்து முடிச்சுட்டு கடைசியா ஒரு தாட்டி செக் பண்ணிக்கங்க. ஃபேஸ்ல தான் குடுத்துருக்குமான்னு, நியூட்ரல் தான் குடுத்துருக்குமான்னு, எர்த்தில் தான் குடுத்துருக்குமான்னு செக் பண்ணிக்கங்க. கடைசியா நீங்க க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னால ஒரு தாட்டி செக் பண்ணிட்டு, அப்ப நீங்க வந்து கனெக்ட் பண்ணுங்க. இன்கேஸ் ஏதாவது மாத்தி குடுத்துருந்தா, ஏதாவது டேமேஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க வந்து செக் பண்ணிட்டு, அப்ப நீங்க வந்து கனெக்ட் பண்ணுங்க. பாக்ஸ் க்ளோஸ் பண்றப்ப பார்த்து க்ளோஸ் பண்ணுங்க. ஏன்னா, இன்கேஸ் வெளிய ஏதாவது வயர் வந்துருந்துச்சுன்னா, அது வந்து டேமேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க வந்து எல்லா வயரும் உள்ள தான் இருக்குதான்னு செக் பண்ணிட்டு, அப்புறம் நீங்க வந்து பாக்ஸ க்ளோஸ் பண்ணிட்டு, அப்புறம் ஸ்க்ரூவ போடுங்க. அப்பதான் வந்து வயருக்கு எந்த டேமேஜும் இல்லாம இருக்கும்.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புது புது இன்னோவேட்டிவ் வீடியோஸ் வீக்லி சாட்டர்டேஸ் உங்களுக்கு வரும்.